வாங்க எங்கள் வீட்டில் லன்ச் என்னன்னா வந்து கத்திரிக்காய் போட்ட காரக்குழம்பு தான். காரக்குழம்புனா கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு கடைசியில் இறக்க சொல்ல என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக பருப்பு இருக்குதுங்களா, அது லைட்டாக ஃப்ரை பண்ண வெறிவானலில் ஃப்ரை பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு போட்டால் அந்த பொடி போட்டாலே கொஞ்சம் திக்காயிரும். ஸோ அதுக்கு வந்து தொட்டுக்கு என்ன செஞ்சோன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்ட பொரியல். இங்கே திராட்சைலாம் உரித்து வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி சாப்பிடணும். எப்போயுமே வந்து கிரேப்ஸில் தான் இருக்கிற நிறைய பூச்சி மருந்து தான் அடிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சு கல் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி சாப்பிடுங்க. லைட்டாக உப்பு போட்டு சாப்பிடுங்க, ஏன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகாது, அதனால தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய சாப்பாடு, அப்போ தொட்டுக்க வந்து கொஞ்சம் கேரட் அது பக்கத்தில் வந்து என்னென்னா வந்து அம்மா செஞ்சு கொடுத்த நிப்போட் தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ என்ன பொரியல் இருந்தாலும் அந்த நிப்போட் கச்சின்னு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்பளம் தான் வறுத்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்புல இறக்கும் போது கொஞ்சமாக பருப்பு வறுத்து அரைச்சி போடுங்க, செம்ம